கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன கேம் ஆட போகிறோம் பார்த்தீங்கன்னா பரி ப்ரீசெண்டாக ஆட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நார்மல் பரி ப்ரீசென்ட் கிடையாது, ஃபயர் வர்சஸ் வாட்டர் பரி ப்ரீசெண்டாக பண்ண ஆட போகிறோம். இந்த பரி ப்ரீசென்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியும். வாட்டர் இருக்கும், 2 எனிமிங்க, அட்லீஸ்ட் வாட்டர் நல்லவனா இருக்க மாதிரி நெருப்பு கெட்டவனா இருக்க மாதிரியாச்சும் வச்சுக்கலாம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது நார்மல் பேரி ப்ரீசென்ட்க்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த பாரிஸ் ப்ரீசனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பண்ண பார்க்கலாம். அதே மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இந்த ரோப்ளாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பரி ப்ரீசன் சூப்பராக இருக்கும். அந்த ஆபி பண்ண எல்லாருக்கும் பிடிக்கும் கைஸ். அதே மாதிரி ஆபி பண்ணிங்கன்னா நிறைய ஃபேன் பார்த்தீங்கன்னா பாரிஸ் ப்ரீசன் மாதிரியே பண்ண சூப்பராக பண்ணியிருக்கேன். பாரிஸ் ப்ரீசன் மாதிரியே காப்பி பண்ணி வேனம் பரி ப்ரீசன், ஸ்பைடர்மேன் பாரிஸ் ப்ரீசன், நெக்ஸ்ட்டு கிராணி பாரிஸ் ப்ரீசன் உருவாகிட்டே இருக்காங்க. அவங்க பாட்டு எல்லோரும் யூஸ் ஆகிடுச்சுல வருவோம்ல. ஐயோ என்னடா இது, என் ஃபோனுக்கு என்ன தெரில கைஸ். எனக்கு தெரிஞ்ச எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் நினைக்கிறேன். போட அளவில் ஜஸ்ட் மிஸ் யாருங்க, சீக்கிரம் போடா, டைம் வேஸ்ட்டாக டே. இங்கே பார்த்தீங்களா இது ஏகப்பட்ட பேரி ப்ரீசென்ட் இருக்குது கைஸ். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாரிஸ் ப்ரீசன்ட்டும் பார்த்தீங்கன்னா 2 வில்லன் அடைய வேணால் ஓவர் கைஸ். ஒருத்தர் நல்லவனா இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஒயிட் ஹேர் பாய்ஸ், ஒயிட் இஸ் கைஸ் ஆர் புட்டிங் ஆகிடும். இப்படி மூஞ்சி அவங்க 2 பேர் தண்ணி தாங்க இவ்வளோ நேரம் ஆக்ரோஷமாக தொட்டிட்டு வந்துருக்கேன். தண்ணியில் அளவன் நினச்சேன். ஸ்டேஜ் 4ல் இருக்கும். என்ன இது எவ்வளோ ஸ்டேஜாக இருக்குது, 16,000 என்னடா இவ்வளோ ஸ்டேஜ் இருக்கா என்ன? ஐ டோன்ட் நோ. என்னடா நடு பண்ணல அடுவாது ஏங்க, எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லைங்க. அதே பாரிஸ் ப்ரீசன்னா நிறையா இந்த ஃபேன் மேட் பாரிஸ் ப்ரீசன்லலாம் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும், பட் இல்லை மாறல. அப்படியே பார்த்தீங்கன்னா கேரக்டரை மட்டும் மாட்டி வச்சுருக்கீங்க. அட பாவி, என்னடா நீங்கள் என்னங்க பண்ணிடுறீங்க. எங்கே பண்ணேன் அவுட்டே ஆகாமல் பண்ணால் விளையாடணும் வைஸ். அவுட்டே ஆகாமல் விளையாடணுன்னு சொல்லி முடிகிறக்குள்ள ஓவராக பண்ணுறீங்களாண்ணா. இவனோட 3rd பர்சனே எனக்கு இதான் ஒட்டுக்க. 3rd பர்சனா ஃபஸ்ட் பர்சனா பண்ண ஆல்ரெடி என் இட பேரி பிடிச்சாருடா. இப்போ உடஞ்சிருக்கும். அந்த பிரிட்ஜ் மட்டும் ஒன்று ஒரு பிரிட்ஜ் நல்லா இருக்கும், ஒரு பிரிட்ஜ் நல்லா உடஞ்சிருக்கும். இடா இது இருக்கும், பட் அதில் இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு பொறி பார்த்தீங்கன்னா வரடு பண்ணால் லைட் லேட்டாக அது சூப்பர். நெக்ஸ்ட் பண்ணால் இப்போ 2 பேர் இருப்பாங்க கைஸ். இதாங்க எனக்கு புரியாது. தண்ணீர் கடவு தோன்றுக்கும்ல. ஓடா பண்றீங்கடா டே. லாகேஜ் லேகாக இருக்குது கைஸ் சத்தியமாக. என்ன ப்ராப்ளம் தெரில. ஸோ எவ்வளோ படிடா போட்டிருப்பீங்க, கடுப்பாக இருக்குடா டே. ஓவரா பண்ணுறீங்க பார்க்க. எல்லாம் பண்ணுவாங்க கைஸ். செம்ம கஷ்டம், ஓவர் லேக்.
ஓகேங்க, ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாம் பண்ணால் ஸ்டோரேஜ் பண்ணால் ரொம்ப அதிகமாக இருக்குது. டெலீட் பண்ணால் நானே பண்ண வீடியோ போடுறேன். போனால் ஒரு 15 நிமிஷம் மேலே போயிடுச்சுன்னா இதாயிரும். படம் பண்ண அதை ஸ்கிப் பண்ணேன். டக்குன்னு கேம் முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே. இந்த ட்ரிபிள் பார்த்தீங்களா கைஸ், அதில் கூட தண்ணி நெருப்புன்னு கூட சொல்லுவாங்களே. என்ன பண்ண முடியும்? வெயிட் பண்ணுங்க. பண்ணிட்டேங்க. ஏன்னா இது பயமாக இருக்குது. டக்குன்னு பண்ணால் ஒரு ஸ்டோரேஜ் அதிகம் அப்படின்னு போட்டிங்கன்னா jump and one more jump, super jump, oh my god, irra day angry problem idea. Storage காண்டி தாங்க பயப்படுறேன். வால்வு பாத்தீங்கன்னா கோகு டே சத்தியமாக சொல்கிறேங்க, இது கேவலமான ஒரு கேம் கைஸ். ரோப்ளாக்ஸ்லேயே இப்படி ஒரு கேம் நான் பார்க்கவே இல்லை. இப்போ மறுபடியும் நான் ஜம்ப் பண்ணணும், அதான் ரொம்ப கஷ்டம். ஜம்ப்பு பட்டன் அமுக்கிட்டே இருக்குங்க, உயிரை உடுக்க அமுக்குங்க கைஸ். அப்படியும் பண்ணால் ஜம்பே பண்ண மாட்டான். என் ஃபோன் மட்டும்தான் லேக்னு பார்த்தா மற்றவங்களும் எப்படிட்டாங்க. எல்லாரும் வந்து ஜம்ப் பண்ணுறீங்க, ஒரு பாருங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் பாருங்க. ஏன் மட்டும் போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்படின்னா பாரிஸ் கிச்சன் ஆக்சுவலி பிடிக்கிறது கைஸ். ஏகப்பட்ட தடவை பண்ணியிருக்கேன். இது வரை வாழ்க்கையிலே ஒரு வாட்டி தாங்க நான் ஜெயிச்சிருக்கேன். இது 2வது வாட்டின்னு நினைக்கிறேன். பட் பேட் விஷயமும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 50% இருக்குது. குட்டும் பண்ணால் 50% இருக்குது. இந்த பாரிஸ் பீசன்லாம் பண்ணால் நிறைய பேர் ஜூஸ் குடிச்சிட்டு இது பண்ணுவீங்களே. ஜூஸ் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் குடிச்சிட்டு பண்ணால் ஓடுவீங்களே. அப்போ நீங்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்களா. ஐயோ ஒரு 5-4 டைம்ஸ் தானே முயற்சி பண்ணிட்டா நீங்கள் மேலே போடுவீங்க. அதோட பண்ணையில் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆக்கிடுவீங்க. அது ஓகே. அசிங்கமா ஓ கை பூசிட்டாண்டா. இப்போ இன்னொன்று பாஸ் ஃபைட் இருக்கா? நான் என்னடா பண்ணு? என்னாச்சு? ஓகேங்க, என்ன மாதிரி பண்ண யாராலையும் பண்ண கட் பண்ணி போடவே முடியாது. கட் பண்ணி போட்டுருங்க. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால தான். ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் மட்டும் இல்லைன்னா நான் எவ்வளோ நேரம் வேணாலும் வீடியோ போட்டுருக்கேன். ஓகே, கட் பண்ணி என்னால் போடவே முடியாது. ரொம்ப மன்னிச்சுக்கோங்க.
நான் தான் பண்ண கட் பண்ணி போட்டுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த கேம் பண்ண பண்ண ரொம்ப கஷ்டமாக போடு கைஸ், சத்தியமாக. நிறைய பேர் பண்ணா அப்பா டோன்ட் லீவ் எத் லீவ் பண்ணுவேன்டா, மோசமாக இருக்கு. ரொம்ப கஷ்டங்க. இதோட பண்ண கேம் பிளே முடிச்சுக்கலாம். மோசமான கேம் பிளே கைஸ்னா, ரொம்ப கஷ்டம் இந்த கேம் பிளே. ஆனால் உங்கள் ஃபோன் கூட எப்படி ஆடக்கிறீங்க, ஃபோனுக்கு எப்படி ஆடான்னு தெரில. இந்த கேம் பண்ணால் ஒரு சூப்பராக தான் இருக்குது, பட் முடியும்ல. இதோட பண்ண கேம் பிளே முடிச்சுக்கலாம். ரொம்ப கட் பண்ணி போட்டேன். ஒரு சும்மா நாங்கள் இதோட பண்ண கேம் பிளே முடிச்சுக்கலாம். காய்ஸ் நான் பண்ணுறேன் காய்ஸ். வேணாம் இப்போ நான் இங்கேண்டா போகணும். அப்படி இல்லைடா, இதோட கேம் பிளே முடிச்சுக்கலாம். பை.